என்ன தெரியல? என்னையே உனக்கு அடையாளம் தெரியலன்னா இன்னும் உனக்கு அந்த வியாதி சரியாகலன்னு தான் அர்த்தம். டேய் பால் பாண்டி, எப்படா வந்த? ஊருக்கு போனது என்ன மறந்துட்டியா? ஒரு லெட்டர் கூட போடுறது இல்லையா? லைப்ரரி நண்பனை கண்டுக்கவே மாட்டியா? எங்க என்ன நேர்ல பார்த்தாவே நான் தானே கண்டுக்கிற உணர்ச்சி உனக்கு இல்ல. இதுல நீ லெட்டர் போட்டா என்ன பார்க்க போறியா? ஆமா, உன்னை அடிச்சாதான் சொர்ணம் வருமே, அந்த வியாதி ஒன்னு விட்டு இன்னும் போகலையா? இல்லையே, வியாதி தீர்வுன்னு பார்த்தா முத்திருச்சு. வெக்கத்தை விட்டு சொல்றேன், யாராவது விளையாட்டுக்கு முதுகுல அடிச்சா மூத்திரம் வந்துரு தெரியுமா? ஐயோ, இப்படி போயிட்டு இருந்தா எப்படி? யாரையா லவ் பண்றியா? இல்லப்பா. ஏண்டா? அடிச்சாதான் எனக்கு எந்த உணர்ச்சியுமே வரும்னு தெரிஞ்ச நீயே என்ன லவ் பண்றியான்னு கேட்கலாமா? அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல காதலே கிடையாது. அது எதுக்குடா உன்னைய பாத்துட்டு இருக்கு? அந்த பொண்ணு இப்ப மட்டுமா பாக்குது? நான் லைப்ரரியில சேர்ந்ததுல இருந்து பாக்குது. அந்த பொண்ணு ஏன் பாக்குது, எதுக்காக பாக்குது தெரியல. எனக்கு என்னமோ பண்ணணும் போல தோணுது. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியலப்பா. என்ன பண்ணணும் அதுக்கிட்டே கேட்டு வரேன். அது சரி, நீ அவனுக்கு ஏத்த ஆள் தான். தபாருமா, நீ இப்படி நின்று பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு வயசாகுமே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. அப்படி பார்வையிலேயே காதல் வர அளவுக்கு அவன் ஒன்னும் அவ்வளவு மென்மையானவன் இல்ல. நீ என்ன பண்ற, நேரா கிட்ட போய் பல்லீர்னு ஒரு அடி கொடுக்குற. அப்பவாவது அவருக்கு உணர்ச்சி வருமா? அதுக்கு மேல உன் அதிர்ஷ்டம். முதுகுல அடிச்சா என்ன வரும்னு தெரியாம அடிச்சு விட்டிய பெண்ணே. தண்ணி லைப்ரரியை பாத்ரூம் பண்ணிட்டியா? வாசக நண்பர்களே மன்னிச்சிருங்க. மன்மதலீலையை வென்றார் உண்டோ? யாரு? தம்பிதாரையா? என்னப்பா அனாவசியமா ஒரு வீட்டுக்கு வரமாட்ட? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு சரோஜா எங்க லைப்ரரியில புக் வாங்கிட்டு வந்தாங்க. தேதி முடிஞ்சு போச்சு, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடியே சரோசா, என்னம்மா ஏதோ புஸ்தகம் எடுத்துட்டு வந்தியா? தேடுனே கிடைக்கல. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் போய் உள்ள. அடி என்னப்பா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கியே? பொம்பளை பிள்ளைங்களை கண்டால குனிஞ்ச தலை நிமிர மாட்ட? போ நல்லா தேடி பாரு போ. என்னப்பா ஒதுங்குற? நீங்களும் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை தானே? ஆமா ஆமா, பைத்தியக்கார பிள்ளை இந்த கடைகாலத்துல. வாங்க சரோஜா, புஸ்தகத்தை தேடுவோமா? நான் ஓங்கி முதுகுல அடிச்சப்போ வலிச்சுதா? எனக்கு வலிக்கல. நிஜமா? நிஜமா தான். நீ அடிச்சதும் ஒரு பாசம், ஒரு கிளுகிழுப்பு எல்லாமே வந்துருச்சு. விளையாடாதீங்க, அடிச்சா கோபம் தானே வரும். நீ வேணா ஒரு தடவை அடிச்சு பாரு. அடிச்சிருவேன். அடி, கில்லு, பராண்டு, குத்து, அதுலதான் சுகம். பாத்ரூம் போற மாதிரி பெட்லயும் போயிடாதீங்க. எதிரா இங்க போடா. புஸ்தகம் வாங்குறேன் சொல்லிட்டு போட போட்டு அமுக்குற. என்ன பார்த்து அவரை அடிக்காதீங்க, நானே அடிக்கிறேன். ஏண்டி அவனை மடை மேல படுக்க வச்சுக்கிட்டு நீ அடிக்க வேண்டாம், நான் தான் அடிப்பேன். அதுல ஏகப்பட்ட விவகாரம் இருக்கு. விவகாரம் இருக்குடி, விவகாரம் இருக்கு. இவ அண்ணங்காரன் இருக்கானே, அவன் தாலி கட்டாதனே, அவனுக்கு இவன் தம்பி தானே. அத்தை, எங்க அண்ணன் போடாத 3 முடிச்சு சேர்த்து 6 முடிச்சா போடுறேன். சத்தியமா? சொல்ல. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லு. நீங்க சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாம் அடிச்சுக்கிறீங்க? எங்களுக்கு அடிச்சுக்கிட்டா தான் காதல் வரும். அப்படி ஒரு கதை இருக்கும். நீங்க சொல்லு. நீங்க சொல்லுங்க. ஏதாச்சும் பண்ணுங்களேன். கொன்னுடுங்க கொண்டாமா. நீங்க சொல்லுங்க. எப்ப நீ இப்படினா முதல்ல எப்படியோ? நான் தாலி கட்டிட்டு வந்திருக்கேன்.
வலிக்கடா மாதிரி நிக்கிறிய தெரியுது. ஆனா பிரதர், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் தூரம் பார்க்கும்போது கிண்டலா இருக்குமா தவிர நாமளே மாப்பிள்ளைய உட்காந்து பாக்குறப்ப தனி சுகமே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதான் இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அதிகம் படிக்காதவன், நீங்கெல்லாம் நிறைய படிச்சவங்க. நல்லதா ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன். நல்லதாவா? சொல்றேன். மாடுகளுக்கு லாடம் கட்டுறத அதிகமா வேலை வாங்கத்தான், அதே மாதிரிதான் பொம்பளைங்களுக்கு தாலி கட்டுறதும். மாடுகளுக்கு புரியறதில்ல எதுக்காக லாடம் கட்டுறாங்கன்னு, அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் தெரியறதில்ல எதுக்காக தாலி கட்டுறாங்கன்னு. போதுமா? ஆளுக்கிற ஆஸ்பத்திரி தானே? எனக்கு என்னங்க தெரியும்? அது சரி, உனக்கு கல்யாணம் ஆகல? இல்ல என்னங்க வண்டி எங்கே நிறுத்திட்டீங்க? சந்தைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்தலான்னு பாக்குறேன். என்னடி இப்படி வாய் பொழந்துட்ட? இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதானே, இந்த குழந்தை குட்டி தொந்தரவுலாம் எனக்கு பிடிக்காதுன்னு. சொன்னதாங்க. அதுக்காக என்ன அதுக்காக? ஊர்ல குழந்தை குட்டி பெற்றவங்க எவண்டி நிம்மதியா இருக்கான்? உனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லு பாப்போம். உங்க அப்பா அப்படி நினைச்சிருந்தாருன்னா நீங்க எப்படிங்க? அவர் நினைச்சது இருக்கட்டும், இப்ப நான் நினைக்கிறதா முக்கியம். இப்ப இருக்கிற குழந்தைங்களே இந்த நாட்டுக்கு அதிகம், இன்னும் 100 வருஷத்துக்கு தாங்கும். வேண்டாங்க, நீங்க 4 பக்கமும் ஓடி அலையறவங்க, நான் வீட்டோட இருக்கிறவ. ஆபரேஷனை நானே பண்ணிக்கிறேன். நீங்க எப்பவும் ஆம்பளையா தான் இருக்கணும். அது வந்து ஆபரேஷனை நீங்க பண்ணிக்கூடாது. இந்த பொட்டச்சிங்க கொஞ்சம் சுயநலவாதி தான் நினைச்சேன். சமயத்துல நம்மள அசத்தி விடுறாளுங்க. உனக்கு நாங்க ஆபரேஷன் பண்ண முடியாதுமா. கர்ப்பமா இருக்காங்க சார். உட்காருங்க. என்னம்மா அது? ஏமா அதை முதல்ல சொல்லல? வயித்துல குழந்தை இருக்கும்போது கர்ப்பத்தடை பண்ணக்கூடாதுமா, அது ஆபத்தா போயிடும். நான் கர்ப்பமா இருக்கேனா? டாக்டர் ஐயா, நீங்க பெரிய மனசு பண்ணி என் வயித்துல வளர்ற குழந்தைய கழிச்சிடுங்க. நீ என்னம்மா சொல்ற? உன்ன ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. கவர்மெண்டே 2 பெத்துக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்கு. இவங்க என்னடான்னா தாராளமா 1 கூட வேணாம்னு நினைக்கிறாங்க. என்ன பாண்டி சொல்ற? ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறதா சொன்னாங்க. ஓஹோ, அது வேற இருக்கா? ஏண்டா சேகர், இவங்க சொன்னாங்கன்னா நீ எப்படி நம்பின? சரி, இந்த உடம்ப பார்த்தா நம்பிதான் ஆகணும். சேகர், இவங்க சொல்ற குழந்தைக்கு 1 வயசு ஆகல, 7.5 வயசாகுது. அந்த குழந்தை தான் இவங்களை இங்க அனுப்பியிருக்கு. என்னங்க? பின்ன என்னம்மா, அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொல்ல வந்துட்ட. நாளைக்கு நீ தூக்கு போட்டுக்கிட்டு செத்தாதான் உன் கூட பொழப்பு நடத்துன்னு சொன்னா தூக்கு போட்டுக்குவியா? அப்புறம் எங்க இந்த பொழப்பு நடத்துறது? இந்த பாரு, உன் வயிற்றுல இந்த குழந்தை இருக்கிறது தெரிஞ்ச பிறகுதான் அவனை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அதனால இந்த குழந்தைய நீ வளர்க்குற, அவனை நான் திருத்துறேன். இது என்ன மறைக்கக்கூடிய விஷயமான்னு பாக்குறீங்களா? மறைக்க முடிஞ்ச அளவுக்கு மறைங்க. மறைக்க முடியாத அளவுக்கு குழந்தை வளர்ந்தா எந்த தகப்பனுக்கு மனசு மாறும். அதையே அவங்ககிட்ட எதிர்பார்ப்போம். சேகர், இப்ப இவங்க யோசிக்கிறது குழந்தை பிரச்சனை இல்ல, அவங்க வீட்டுக்காரனை எப்படி ஏமாத்துறதுன்னு தான். நீங்க இந்த வழக்கமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அரிசி இந்த புடவை எல்லாம் கொடுப்பீங்களே, அதுல ஒரு செட்டு கொடுத்து விட்டுரு. போய் வாங்கிக்கமா, நான் சொல்லிடுறேன். ஏய், இது ஒன்றும் கடனா கொடுக்கணும், அப்புறம் பணம் கொடுத்து விட்றேன். காசு கொடுக்க வேண்டாம்டா, என்னைக்கு இருந்தாலும் நீ அறுக்க வருவல, அன்னைக்கு கழிச்சுக்கிறேன். இதான் டாக்டர் கிட்டே பழக்கம் வச்சு கூடாதுன்றது. வாங்க வாங்க, இந்த மாதிரி சமயத்துல முள்ள வரணும். கொண்டாங்க. டேய் சுப்பு, ஜோடா என்னடா இது? அரிசிங்க. அட, ஆஸ்பத்திரியில ரேஷன் கடையை மாத்திட்டாங்களா? அரிசி தராங்க, உப்பு மிளகா புளி எல்லாம் தர மாட்டாங்களா? ஏங்க, நீங்க செஞ்சுக்க வேண்டியது, அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு நீங்களே ஒரு குழந்தை வேணும்னு பிரியப்பட்டா கூட இந்த ஜென்மத்துல அவங்களால குழந்தைய பெற்றுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சுட்டு வந்து நிக்கிறாங்க, கிண்டல் பண்றீங்களே. அதுக்காக பொம்பளை எல்லாம் தலையை தூக்கி வச்சுட்டு ஆட சொல்றியா? போடா. கற்புக்கரசி தாய்க்குளம் சமதாங்கி மெழுகுபத்தின்னு பட்டம் கொடுத்து பொம்பளைங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் பொம்பளைங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். ஈசுவரனே ஈசுவரனே ஈசுவரனே, பொம்பளைய எண்ணத்துக்கு தலையில் வச்சான், பொம்பளை
இல்லாட்டி உலகம் இல்லடா இத புரிஞ்சு கொள்ள வேணும் மன்னத்தில் கொள்ளடா பொம்பளை இல்லாட்டி உலகம் இல்லடா இத புரிஞ்சு கொள்ள வேணும் மன்னத்தில் கொள்ளடா ஈசுவரனே ஈசுவரனே பொம்பளைய எண்ணத்துக்கு தலையில் வச்சான் பொம்பளையினாலே உலகம் கெட்டுடும் அத புரிஞ்சு கொள்ள தாண்டா மறைச்சு வச்சிட்டான் பொம்பளையினாலே உலகம் கெட்டுடும் அத புரிஞ்சு கொள்ள தாண்டா மறைச்சு வச்சிட்டான் அது ஒரு அழகு வீட்டுல விளக்கு வச்சு வாசலில் விடியம் வச்சு காத்திருப்பா பாரு அது ஒரு அழகு ஆத்துல தலை முழுகி வேட்டுல மயிர் உணர்த்தி காட்டு பக்கம் போவா அது ஒரு அழகு வீட்டுல விளக்கு வச்சு வாசலில் விடியம் வச்சு காத்திருப்பா பாரு அது ஒரு அழகு அழகு இருக்கும் இடத்துலதான் ஆபத்துக காத்திருக்கும் எத்தனை யோசித்தனுங்கதான் பாடி வச்சது உனக்கு புரிஞ்சுதா உனக்கு இருக்கும் மன குழப்பம் எனக்கு எதுக்கு சிறுவா சிறுவா வழிவிடு பொம்பளையிலாட்டி உலகம் இல்லம்மா இத புரிஞ்சு கொள்ள வேணும் மனதில் கொள்ளம்மா உனக்கு இருக்குது கட்டுற தாலிய விட்டு தோட்டத்தில் வேலிய தாண்டும் பாட்டனோட புத்தி உனக்கு இருக்குது மேடையில் மனம் முடிச்சு சாடையில் சரசம் பண்ணும் அப்பனோட புத்தி எனக்கு இருக்குது கட்டுற தாலிய விட்டு தோட்டத்தில் வேலிய தாண்டும் பாட்டனோட புத்தி எனக்கு இருக்குது கண்டுபிடிச்சிட்டியா சொல்லுவத சொல்லுது பச்சை கிளி பிள்ளடா அனுபவத்தில் அறிஞ்சு கொண்டது அத அள்ளி சொல்ல வார்த்தை இல்லடா சின்னவனோ மன்னவனோ சொன்ன சொல்லு உண்மையின்னு அறிஞ்சா புரிஞ்சா வழிவிடு ஈசுவரனே ஈசுவரனே பொம்பளைய எண்ணத்துக்கு தலையில் வச்சான் பொம்பளை இல்லாட்டி உலகம் இல்லடா இத புரிஞ்சு கொள்ள வேணும் மனதில் கொள்ளடா ஈசுவரனே ஈசுவரனே பொம்பளைய எண்ணத்துக்கு தலையில் வச்சான் பொம்பளையினால உலகம் கெட்டுடும் அத புரிஞ்சு கொள்ள தாண்டா மறைச்சு வச்சுட்டா கிடித்தா 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 கிடித்தா